நான் தான் அந்த சக்திவேல் சொல்கிறார்ல, அந்த சீன் ஆக்சுவலாக விதை நான் போட்டது. அதெல்லாம் பெருமையா கடமை. சார் வில் பி இந்த அதர் எண்ட். ஷூட்டிங் போகும்பொழுது ஆல் சைலன்ஸ். அவரோட அப்படின்னு கத்துறது மட்டும் எங்களுக்கு எக்கோ அடிக்கும். கையில் பட்டாணிகள் இருக்கு. நான் வந்து பவர் நம்மளை நோக்கி வராது. கட் கட் கட். அதை ஏன் தூக்க அந்த பட்டாணிகளை அவர்கிட்ட இருந்து முதல்ல வாங்குங்க. நம்ம ஒரு ஆக்டராக மணி சார் படத்தில் நடிச்சிட்டு இருக்கோம். இப்படியே தான் இருக்கு. அவரு புரிஞ்சுதா? அவர் போயிட்டு போனால் அதே டேக்கு ரீடேக் பண்ணும் பொழுது, அதே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பொழுது அவர்கிட்ட யாராவது போய் சொல்லுங்க. ஆடியன்ஸுக்கு வேணா கடுப்பாக இருக்கலாம். எனக்கு வந்து நான் இருக்கேன், வந்துட்டோம்டா, இதுக்கு மேலே எதையும் மாற்ற முடியாது. நீ ஒன்று என்னன்னு பிடுங்க முடியாதா. ஹீ சோ ரா. வில்லேஜ்லேருந்து வந்த ஆளு. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. ஆனால் அவர் பேட்டியில் பேசுறது, மேடையில் பேசுறது, அதை எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஒரு அன்ஃபில்டர்டு மைண்டு. ரைட்டோ தப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்கிறாரு. நான் கமல் சார் கூட ஃபோட்டோ எடுக்கல. ஏன்னா நான் கமல் சார் எனக்கு மணி சார் படத்தில் மேக்கப் போடுறாரு. சின்ன ஸ்க்ராட்ச் தான். ஆனால் அவ்வளோ டீட்டெயில் பண்ணி பண்ணார். நீ அதிகம் பேசுகிற, ஒன்றை ட்ரோல் மெட்டீரியலாக பார்த்தப்போ ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள். ஸோ எஸ், இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. அந்த படத்தில் அன்புராஜ்னு ஒரு செம்மையான கேரக்டர் பண்ணியிருக்க பக்ஸ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா சூப்பர். நம்ம போன இன்டர்வியூலே பேசியிருந்தோம். படத்தை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம். ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறோம். அந்த கேரக்டர் வந்து ஒரு சகுனி மாதிரி வந்து எப்படி எங்கெங்கே கலகம் உண்டாக்க முடியுமோ அப்படி உண்டாக்குற மாதிரி ஒரு கேரக்டர் படம் பார்க்குறவே தெரியுது. டீட்டெயிலாக இன்டெப்த்தாக அந்த ப்ராசஸ் பற்றி நம்ம இந்த இன்டர்வியூவில் பேச போகிறோம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எப்படி இருக்குது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு? எனக்கு ரிசல்ட்டு இல்லை, அதை பற்றி வர்ற விஷயங்கள், கமெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு ஆடியன்ஸை புரிஞ்சிக்க முடியுது. நான் இந்த படத்தில் அசோசியேட் ஆகாமல் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட என் ரியாக்ஷனும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு என்னென்னா, இந்த படத்தில் அசோசியேட் ஆனதுனால இட்ஸ் நாட் லைக் நான் ஒர்க் பண்ண படத்தை பற்றி அப்படின்னு கிடையாது. இட்ஸ் அ லைஃப் டைம் மெமரி. எஸ். நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வேணால் போட்டுடலாம். திஸ் இஸ் நாட் அபவுட் த என்ன சொல்லுங்க ரிசல்ட் ஆர் அவுட்புட் ஆஃப் த ஃபைனல் ப்ராடக்ட். இட்ஸ் அபவுட் த ப்ராசஸ். அதை எப்படி நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்றதுல அதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான். ஏன்னா படம் ரிசல்ட் ஆன் ஆஃப் அது நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே ஒரு படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும், நல்லா இருக்கும் தான் எடுக்கிறாங்க. அது ரிசல்ட்டில் எப்படி போகிறன்றது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கப்போ, படம் பார்க்குறப்போ ஆகட்டும், அந்த ஒர்க் பண்ணுற ஆகட்டும், நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, அந்த ரிசல்ட் உங்களுக்கு அவுட்கமில் வந்துச்சா சார்? அதான் சொல்கிறேன்ல, அது டிட்டாச்சாக தான் இருக்கேன். என்னென்னா ஈவன் பிஃபோர் திஸ் மணி சாரோட பெஸ்ட் மூவிஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட எல்லா படத்தையும் நான் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன். சில படங்கள் நமக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும், கனெக்டே பண்ண ஆகாது. அந்த மாதிரி படங்கள் கூட ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்க இருக்கும். அதுக்கான பதில் வந்து கான்வர்சேஷன் வித் மணிரத்னத்தில் சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, பம்பாயின்னு நினைக்கிறேன், பம்பாயிலிருந்தே சார் வந்து இந்த ரூட் எடுத்தால் இந்த ஸ்கிரிப்டில் இந்த மொமெண்ட்ஸ் வரும், இது வந்து தேட்டர் மொமெண்ட்டாக இருக்கும், இந்த சீன்ஸ்லாம் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க, எல்லாமே தெரியுது அவருக்கு. ஆனால் அந்த ரூட் எடுக்க மாட்டேங்கிறார். டெலிபரேட்லி ஹீ இஸ் டேக்கன் டிஃப்ரெண்ட் ரூட் விச் இஸ் லைக் வெரி ஒரு பாயிண்டில் வந்து இது எங்கே கொண்டு போய் விடுன்னு யாருக்குமே தெரியாதுங்கிற ஒரு இடத்துக்கு போகிறார் அவர். அதில் இப்போ ஓகே கண்மணி மாதிரியோ இல்லை இடையில அலைப்பாய்த மாதிரியோ அது சக்ஸஸ், அது மேட்ச் ஆகுது. அவரோட ட்ராவலும் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் அது கனெக்ட் ஆகும் பொழுது அது பெரிய ஹிட் ஆகுது. அது கனெக்ட் ஆகாமல் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ரூட்டை தான் அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு தெரியாததெல்லாம் கிடையாது. ஹீஸ் அ மாஸ்டர், ரைட்? இமேஜின் 38 years பேக் அது வரைக்கும் ப்ராஸ்டிடியூட்னா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கும். அதுவும் வந்து ஒரு ஹீரோ ஹெல்ப் பண்ணுற இடத்துலையோ இல்லை வில்ல ரேப் பண்ணுற இடத்துலையோ தான் இருப்பாங்க அந்த கேரக்டர். பட் அந்த கேரக்டரை தான் ஹீரோயினாக வச்சு ப்ராஸ்டியூஷனுக்கு போகிற ஒரு மனிதனை வந்து ஹீரோவாக வச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணி அதை யாருமே முகம் சொல்லிக்காத மாதிரி சொல்ல முடிஞ்சு 38 years முன்னாடி. அப்போ வந்த கதைக்களங்களாகட்டும், கதாபாத்திரமாகட்டும், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்,
ஒரு பையன் வந்து பாம்பேயில் ஓடி வந்து நிற்கிறான். அவனை ஒரு 4 பசங்க வந்து அடிச்சுட்டு போட்டிருந்த போர்வையும் ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு போகிறானுங்க. அப்போ ஒரு கெட்ட வார்த்தை போனான் தமிழில். அப்போ நீ தமிழா வா அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கி போகிறான். டீ வாங்கி கொடுக்கும்போது என்னத்துக்காக ஓடி வந்த? பரீட்சையில் தோத்துட்டியா, திருடிட்டியா, வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இல்லை கொலை பண்ணிட்டேன் அப்படிமா. யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரியான கதாபாத்திரங்களும் சூழலும் அந்த காலத்தில் வரவே இல்லை. ஆனால் அதை அப்போவே கொடுத்துட்டார் அவர். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன்னா, அவர் ஹீஸ் ஃபைண்டிங் ஹிஸ் ஓன் ரூட், ஒரு 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 பாத், அந்த வே அவர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. அதில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். அண்ட் அவர் அதுக்கு ரெடியாக இருக்கார். அவர் கூட அசோசியேட் ஆகிற கமல் சார் ரெடியாக இருக்கார். அவங்களுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணதை அப்சர்வ் பண்ண மட்டும் வச்சு சொல்கிறேன். தேவர் நாட் கேர் அபவுட் த அவுட்புட். ஆக்சுவலி அந்த ப்ராசஸ் அன்னைக்கு அந்த மொமெண்ட் அந்த சீனை எப்படி பண்ணுறோம் அதில் சின்சியராக தான் இருக்காங்க. ஏன்னா சின்சியராக இல்லைன்னா காலையில் 6 மணிக்கு வந்துட்டு டோட்டல் யூனிட்டுமே ட்ரைவ் பண்ண முடியாது. அவங்க இன்டென்ஷன் கிளியராக இருக்குது. மேபி அவங்க ட்ரை பண்ணுறதும் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனு இல்லை அது கரெக்டாக அவுட்புட்டாக கரெக்டாக வரதில் வந்து மிஸ்மேட்ச் இருக்கலாம். அண்ட் சார் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் போயிட்டார். நம்ம தான் இங்கே வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் நார்மல் ஆடியன்ஸாக இருந்தால் நானுமே எனக்கு இதாக இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு படம் பண்ணும் பொழுது இல்லை ஒரு ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம எஃபர்ட் போடுவோம் அந்த ஒர்க்குக்கு, அந்த ப்ராசஸுக்கு. அவங்க 2 பேரையும் நான் பார்க்கும் பொழுது நான் கற்றுக்கிட்டது வந்து தே ஆர் டிரைவிங் த எனர்ஜி ஃப்ரம் த ப்ராசஸ். ஓகே, அன்னைக்கு ஷூட்டுக்கு வரதில் அந்த ஹேப்பனிங்லேருந்து அவங்க எனர்ஜி எடுத்துக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வேர் தேர் பிளட் அண்ட் ஆக்சிஜன். நம்ம தான் எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோம். அவங்க அப்படி இல்லை, அந்த விஷயத்துலேருந்து தான் எனர்ஜியை எடுக்கிறாங்க. ஸோ தே நோ மச் பெட்டர். இது எங்கே மிஸ் ஆயிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஆடியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எடுத்துட்டாங்களே. 38 இயர்ஸ் கழிச்சு 2 பேர் இணைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹைப் கொடுத்தாங்களோ இல்லையா, ஆடியன்ஸே ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ஒரு ஹைப் ஆகி இருந்து தானே ஆகும். அது ஆடியன்ஸ் தப்பு இல்லை. ஆடியன்ஸுக்கு வந்து யோசிச்சு பாருங்க, நாயகன் மாதிரி கல்ட் கிளாசிக் கொடுத்தவங்க திருப்பி அதே ப்ரெஷர் தான் அவங்களுக்கும் அது மாஸ்டர்ஸுக்கும் அதே ப்ரெஷர் தான். ஸோ எக்ஸ்பெக்டேஷனை கூட இல்லை. அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவங்கள என்கேஜ் பண்ணியிருந்தா கூட ஓகே. இப்போ மெயின் கதை திரிஷா, சிம்பு அவங்க கதை, கமல் சார் கேரக்டர்ஸு, இதெல்லாம் வர்ற விஷயமே வந்து அதான் மெயின் விஷயமா இருக்குது. பட் அதுவே அவங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியலங்கும்போது ஆனால் எனக்கு இப்படி தோணுது. இமேஜின் திஸ் வில் பி அ பிகினிங் ஆஃப் சம்திங். இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் வரப்போகுது. அதுக்கு இதுதான் முதல் பழி. அது கமல் சார் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, கமல் சாரோட ஃபிலிமோகிராஃபியில் நிறைய படங்கள் தோற்று போகும். அப்போது எதுக்கு இவர் இந்த மாதிரி படம் பண்ணணும், எதுக்கு தோக்கவும் தெரிஞ்சே சில படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்பொழுது எனக்கு கிடைச்ச ஒரே பதில் அவர் கூட ஒர்க் பண்ணும்பொழுது கிடைச்சது. ரைட்டாக ஒர்க் பண்ணலன்னு கிடைச்சிருக்காதுன்னு தோணுது. ஸோ இது கமல் சாருக்கும் தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஒரு முயற்சியை நம்ம முதல்ல எடுக்கும் பொழுது தோக்க தான் செய்வோம். ஆனால் நம்மளோட தோல்வி அடுத்த ஜென்ரேஷனோட வெற்றியாக இருக்குங்கிறத புரிதலும் இருக்குது, தெளிவும் இருக்குது, தைரியமும் இருக்குது. அதை தெரிஞ்சு தான் அவர் பண்ணியிருக்காரு. நிறைய பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஹேராம் அப்போ கொண்டாடப்படல, இப்போ அன்பேசும் எடுத்துக்கோங்க. நீங்கள் மைக்கேல் மன்ன காமராஜனே ஆக்சுவலாக ஓடாத படம். நல்லா அது இங்கே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது. அப்போ வந்து அது கமர்ஷியலாக ஓடாத படம், ரைட்டுங்களா? ஆனால் இப்போ அது கல்ட் கிளாசிக். எவ்ரி சீன் இஸ் அ மாஸ்டர் பீஸ். இமேஜின் ஒரு நார்மலான படம் எடுத்து ஓடலைன்னா அது ஓகே. ஆனால் அவ்வளோ எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு மாஸ்டர் பீஸ்னு. அந்த படம் ஓடலை, அதையே கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. அதுதான் சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். அவ்வளோ பண்ணி அவ்வளோ முயற்சி ஒன்று போட்டு அவ்வளோ ஒரு சிரமம் எடுத்து பண்ணுறாங்க, அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அது ஓடாதப்போ அவங்க மனதில் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் கூட ஒர்க் பண்ணனால நான் கேட்குறேன். இல்லை, நான் கமல் சாரை பற்றி கேட்ட வரைக்கும் வந்து அவர் மேக்ஸிமம் ஹேராம் ஓடாததுக்கு வந்து ஒரு மாதம் ஹி வாஸ் லைக் வெரி சைலண்ட். தென் ஸ்டார்டட் அகைன். அதுதான் அவரோட மேஜிக்கை, ரைட்டா? ஸோ கமல் சார் மேலே அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குது எனக்கு. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் தான் நிறைய பேட்டியில் சொல்லியிருப்பேன், நாயகனும் முள்ளுமலரும் தான் என்னை வந்து
ப்ளேஸ் பண்ணுது. இனிமேல் நம்ம வாழ்க்கை சினிமா டைரக்ஷன் தான், டைரக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு படங்களாகட்டும், மூன்றாம் பிறை ஆகட்டும், ஏன் முள்ளு மலருமே கடைசி நாள் ஷூட்டிங் வந்து கமல் சார் வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மணி டோட்டல் மணி டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பேஷன் தான். அப்படி ஒரு விஷயம் யாராவது ஒரு இண்டஸ்ட்ரியில் யாராவது ஒருத்தர் பண்ணணும். பண்ணால் தான் வந்து அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும். அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண பாதையில் தான் இப்போ எல்லாருமே போயிட்டு அவங்க போட்ட விதை தான் அவங்க பண்ணி எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட். அவர் டைலாக் தான் விதை, நான் போட்டது. அதெல்லாம் பெருமையா கடமை. அதை வந்து அவர் வெறும் டைலாக் மட்டும் எழுதலாம். அதை அதுக்கு முன்னாடி அதை பண்ணி அந்த ஆக்ஷனை தான் வந்து டைலாக் எழுதிருக்கு. எக்ஸாக்ட்லி சார். நீங்கள் படத்தில் ஒர்க் பண்ணனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். நம்ம வந்து படம் பார்த்துருப்பாங்க எல்லாருமே. ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூவாக, ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ இன்டர்வியூவாகவே நம்ம வச்சுக்கலாம் சார். நம்ம நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி பேச போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்தே வரலாம் சார். உங்கள் கேரக்டரைசேஷன் சார் சொல்கிறாரு, நீங்கள் அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணிங்களா, இல்லை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு சொன்னோடனே நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் ஒர்க் பண்ணிங்களா சார்? எனக்கு கேரக்டர்னு சொன்னது வந்து ஆக்சுவலாக மணி சார் சொல்லலை, எனக்கு வந்து தனா சார் தான் சொன்னாங்க. ஓகே. ஏன்னா வானம் கட்டட்டும் டைரக்டர் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஏடி. அப்போ அவங்க வந்து அவங்க டைலாக் ரைட்டரும் கூட. ஸோ அவங்க வந்து தான் எனக்கு வந்து ஃபுல் கதையோட ஒரு ரஃப் லைன் வந்து நரேட் பண்ணாங்க. நரேட் பண்ணிவிட்டு இதுதான் இந்த கேரக்டர், அன்புராஜ் கேரக்டர் தான். அப்புறம் எவ்ரிடே ஷூட்டிங் முதல் நாள் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க அந்த சீன்ஸ். ஸோ அதை படிச்சுட்டு எனக்கு அப்புறம் செகண்ட் டே ஷூட்டில் வந்து மணி சார் வந்து சொன்னார், இந்த கேரக்டரை நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா இது வந்து ஒரு எம்ஆர் ராதா சார் பண்ணக்கூடிய கேரக்டர் மாதிரி. அந்த மாதிரி எப்போவுமே குதர்க்கமாக யோசிக்கணும் இந்த கேரக்டரு. ஃபன்னியாக ஏதாவது வந்தால் ஓகே. ஒரு சின்ன டைம் பாம் தான், டெக் 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 டெக்னு இந்த கேரக்டர் இருந்துகிட்டு இருக்கணும். பட் நிறைய இந்த மாதிரி தான் இருக்கும், நிறைய டைலாக் இருக்காது, பட் இந்த ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னாரு. எனக்கு அது வந்து சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா எம்ஆர் ராதா சார் கேரக்டர் மாதிரி ஒரு போர்ட்ராயல் பண்ணணும்னா நிறைய டைலாக்ஸ் இருக்கணும். அது வந்து அதுதான் பியூட்டி. அந்த டைலாக் இருந்தால் அதை மேட்ச் பண்ணிடலாம். நிறைய கமெண்ட் போடலாம், கவுண்டர் போடலாம், நக்கலாக பேசலாம், ஒரு என்ன சொல்லுங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் விஷயங்களாக பண்ணலாம். பட் எதுவுமே கிடையாது, டைலாகே கிடையாது. அப்படின்னா அந்த ஆட்டிடியூடை எப்படி உள்ளே வாங்குறதுங்கிறதுல எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. ஸ்லோலி ஐ காட் இன்டு இது. ஏன்னா ஒரு 35 days ஷூட் இருந்ததுனால அது ஒரு நாளும் நம்ம அட்மாஸ்பியரில் இருப்போம், ஒரு டைலாக் பேசுவோம், 2 டைலாக் பேசுவோம், அப்படியே தான். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த என்வாயன்மெண்ட்டில் அந்த சீனுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுதே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்படும். இப்போ வந்து 10 ரோஸ் கேரக்டர் பண்ணார் ஜோஜி சார். அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதில் பீமன் மாதிரி. இப்போ நான் வந்து இந்த பாண்டவர்களில் வரமாட்டேன், ஆனால் சகுனி. ஸோ ஃபிசிக்கலாக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து ஒளிஞ்சு போனால் கூட அப்படி குனிஞ்சு தைரியமெல்லாம் அப்படி போக மாட்டேன். போலீஸை நான் அட்டாக் பண்ணும்போது குனிஞ்சு தான் போவேன். சார் சொல்கிறாரு குனியாதீங்க தப்பாக இருக்குன்னு. பட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஏன்னு தெரியல குனிஞ்சு தான் போனேன். அவர் 3 டேக் கடுப்பாய் ஓகே அப்படின்ட்டாரு. நான் சொன்னதை நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு. சரி ஓகே போட்டு அந்த கேரக்டர் நீங்கள் இன்வால்வ் ஆனனால அந்த கேரக்டர் தெரியல எனக்கு. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக போக முடியாதுன்னு மட்டும் உள்ளுணர்வு சொல்லுது. அது சார் சொல்லும் பொழுது கூட நம்ம அது நான் கேட்குறேன், லிசன் பண்ணுறேன். அது பேட்டியில் கூட சார் சொல்கிறாரு, நம்ம டைரக்ஷன் சொல்லும் பொழுது, ஐடியாஸ் சொல்லும் பொழுது அதை ரிசீவ் பண்ணி அதை பெர்ஃபார்மன்ஸில் கொண்டு வரோம். ரிசீவ் பண்ணால் மட்டும் போதாது, நான் ரிசீவ் பண்ணிவிட்டு என்னால் கொண்டு வர முடியல. இன்ஃபேக்ட் இந்த இன்டர்வியூவில் கண்டிப்பாக சொல்லலாம், கமல் சாருமே வந்து அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீன் எனக்கு இருக்குல்ல, அந்த சீனில் சில இப்படி பண்ணணும் அப்படி பண்ணலாம் சொன்னாங்க. ஆனால் என்னால் பண்ண முடியல. ஸோ நான் ஒரு டைரக்ஷனில் போய் விழணும். அவர் 2-3 டைம் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் மைண்டுக்குள்ளே இது போகலை அப்படின்னு சொல்லிட்டு அன்பர்வியூ மாஸ்டர் கிட்ட தான் சொன்னார், நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் கரெக்டாக அவரை பின்னாடி பிடிச்சி இழுத்துருங்க, அவர் கரெக்டாக தான் பண்ணுறாரு, அவர்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. தி பியூட்டி வாஸ் ஹி வாஸ் ரைட். ஏன்னா அந்த ஒரு மொமெண்ட் நம்ம நடிக்க தான் வந்திருக்கோம், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு ஜெயிண்டு கூட நிற்கிறோன்னு நமக்கு தெரியுது. ஆனால் ஒரு செகண்ட் கமல் சார் நமக்கு இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காரு, நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, நம்ம கமல் சார் கூட நடிச்சிட்டு இருக்கோம். அந்த ரியாலிட்டி செக் வந்துக்கிட்டே இருக்கு நமக்கு. அது வந்துடுது இல்லை, அது வந்ததுக்கப்புறம் இப்போ மீன் டைம் கமல் சார் அவர் என்ன சொல்லணுமோ சொல்லி முடிச்சிருப்பாரு. எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? சேம் ஹேப்பன்ஸ் வித் மணி சார். அவர் என்ன சொன்னார், வந்துட்டு ஒரு ஷார்ட்டில் வந்துட்டு பக்ஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு எப்படி கரெக்டாக பண்ணணும்னு. நான் கேட்டே இருக்கேன். ஆனால் கேட்கும்பொழுது மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா, மணி சார் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, நம்ம ஒரு ஆக்டராக மணி சார் படத்தில் நடிச்சிட்ருக்கோம்,
இப்படியே தான் இருக்கு. அவரு புரிஞ்சுதா, ஓகே சார் என்ன சொன்னாருன்னு கேட்கல. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் போயிட்டு போனால் அதே டேக்கு ரீடேக் பண்ணும் பொழுது, அதே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பொழுது, அவர்கிட்ட யாராவது போய் சொல்லுங்க இரிட்டேட் ஆகி. அப்போ வந்து அவங்க இவர் தனா சாரோ இல்லை வந்து ஆதித்யான்னு சொல்லிட்டு அவரோ வந்து சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது ஓ இதுதான் மணி சார் சொன்னாரா, இதை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டேக் பண்ணும் பொழுது ஓகே ஆயிரும். ஸோ அந்த ஒரு பிரமிப்பு தெரியல. அவங்களாம் காட் மாதிரி, மாஸ்டர்ஸ் ஆஃப் மாஸ்டர், காட் மாதிரி. என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள பார்த்துட மாட்டோமான்னு ஏங்கியிருக்கேன். அவங்க கூட ஒர்க் பண்ணுறது வந்து ஓவர்வெல்மிங்காக தான் இருக்கும். இப்போ தேட்டரில் பார்க்கும்பொழுது ஆடியன்ஸுக்கு வேணா கடுப்பாக இருக்கலாம். எனக்கு வந்து நான் இருக்கேன் வந்துட்டோம்டா, இதுக்கு மேலே எதையும் மாற்ற முடியாது. ஏன்னா இதுக்கப்புறமும் ரியாலிட்டி செக் கிடையாது. ஆமாம், இது அப்பா தேட்டரில் பார்த்தாச்சு, நான் இருக்கேன் 4 சீனில் இருக்கேன், போதும் 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 போதும், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு அப்படி அந்த எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது. மணி சார் as a director அவர் ஆக்டர்கிட்ட எப்படி சார் ஒர்க் பண்ணுவார்? லைக் அவர் நடிச்சு காட்டுவார், லைக் யூ ஃபீட் த கேரக்டர் இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டேக் அவர் இன்ட்ராக்டே பண்ண மாட்டார். ஓகே, ஹீ லெட் த ஆர்டிஸ்ட் டூ வாட் எவர். ஓகே சார். அது அந்த ஜோனுக்குள்ளே, அந்த மூடுக்குள்ளே, அந்த கேரக்டருக்குள்ளே. இன்னொன்று அவர் ரொம்ப எதிர்பார்க்குறது வந்து பியூட்டி என்னென்னா, நான் கிளீஷே சிச்சுவேஷன் தான் கொடுப்பேன், ஆனால் அஸ் அ ஆக்டர் ஒரு பெர்ஃபார்மர் அதை நீ எந்த அளவுக்கு யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறாரு. நான் அவர்கிட்ட வந்து பாராட்டு வாங்கினது வந்து இந்த ஆக்ஷன்ஸ் இருக்குது, பாடி லாங்குவேஜு, பொசிஷனு. இப்போ நீங்கள் வந்து அந்த தண்ணி அடிக்கிற சீனில் பார்த்தீங்கன்னா ஒத்த செருப்பு கழட்டி போட்டு அதுக்கு மேலே காலை வச்சுட்டு அப்படிலாம் இருப்பேன். அதெல்லாம் அவர் ரசித்து அவர் குட் சொன்னது. நான் எங்கே அவர்கிட்ட மாட்டிப்பேன்னா டைலாக் டெலிவரியில் மாட்டிப்பேன். டைலாக் டெலிவரி இப்போ வந்து பவர் நம்மளை நோக்கி வராது, நாம தான் பவரை நோக்கி போவோம். இந்த டைலாக் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு டேக் சொல்கிறேன். அது வந்தார், நீங்கள் முதல்ல இதை வாங்கி நீங்கள் எண்டு ஃப்ரேம் எனக்கு வந்து இன்னும் க்ளோஸராக இருக்கணும், நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் உட்காருங்கன்னா ஜோஜி ஜாரி அவர் மேலே இருக்கார், இடையில பாட்டிலு இந்த பட்டாணி கடலை இதெல்லாம் இருக்குது. அவனே பட்டாணி கடலை எடுத்தால் நாங்கள் நகர்ந்து உட்காரலாம். ஸோ பட்டாணி கடலை எடுத்துகிட்டு இங்கே வைக்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே மணி சார் உட்காந்துட்டு டைலாக் சொல்லிடுவோம். அவன் மடியிலே வச்சுட்டு டைலாக் சொல்லுங்கள், பவர் நம்மளை நோக்கி தான், பவர் நம்மளை நோக்கி வராது, நாம தான் பவர் நோக்கி போகணும். இன்னும் 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 அதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணாதீங்க சார், அது ஃபிலாசபிக்கில் தான் சார் இருக்குது, டைலாக் ஃபிலாசபிக்கில் தான் இருக்குது, நீங்கள் டெலிவர் பண்ணும்பொழுது அது ஃப்ளாட்டாக சொல்ல முடியுமா பாருங்கள். ஓகே, இதே ரிப்பீட் பண்ணிடுங்க. டயலாக் சொல்லும் பொழுது நம்ம எப்படி பேசுவோம், அந்த டயலாக் dialogue சொல்லும்போது impact இருக்கு, அது பெர்ஃபார்மன்ஸ் போது நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் கையில் பட்டாணிகளில் இருக்குது, ம். பேப்பர் தட்டில். நான் வந்து பவர் நம்மளை நோக்கி வராது, கட் கட் கட், அத ஏன் தூக்க அந்த பட்டாணிகளை அவர்கிட்ட இருந்து முதல்ல வாங்குங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க சார், என்ன வாய்ப்பே இல்ல. எதுக்கு நீ ட்ராமாட்டிக்காக போகிற, அதான் அவனுக்கு. அப்புறம் வந்துட்டு ஐயோ என்னடா சொதப்ப ஆரம்பிக்குதே இது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா 3ஆவது டேக் கெஞ்சி 4ஆவது டேக் கெஞ்சி லைட் வேறு போயிட்டுருக்கு, தயவு செய்து பண்ணுங்க. சரி பண்ணுறேன் சார். அப்போ சொன்னேன், சார் எனக்கு தெரியல சார், இது ஃபிலாசபிக்கலாக இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல, என்ன தப்பு பண்ணுறேன்னு சொல்லுங்கள் சார். அடுத்த செகண்ட் சொன்னார், ஒன்றும் இல்லை, யூ ஆர் லுக்கிங் த ஸ்கை அண்ட் டெலிவரிங் த டைலாக், தட்ஸ் ஆக்சுவலி மேக்கிங் இட் மோர் ஃபிலாசபிக்கல், லுக் இன் டு த கிளாஸ். இப்போ பாருங்க, நான் இப்படி தான் பார்த்துருப்பேன், வெரி வெரி நார்மல், சின்ன விஷயம், ஆனால் த ஐடியா ஹி கேவ் மீ டுக் a fraction of second. அதான் மாஸ்டர், ரைட்டுங்களா? நான் ஐ வாஸ் சஃபரிங் ஃபார் ஆல் திஸ் 4-5 டேக்ஸ். மாஸ்டர் வந்தார், என்ன பிரச்சனை உனக்கு, இதுதான் பிரச்சனை சார், அப்போ வச்சுக்கோ. அவர் என்ன எதிர்பார்க்குறேன்னா அது அவருக்கு தெரியும் எப்படி பண்ணணும், அது நம்ம கிட்டேருந்து வருதான்னு பார்க்குறாரு. அது நம்ம கிட்டேருந்து வரும்பொழுது வித்தியாசமாகவும் வேறு ஒன்றாவும் வரும். இல்லைன்னா அவர் கொடுத்த கியூவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லா கேரக்டரும் அதுதான் ஒரே மாதிரி தான் தெரியும். ஸோ அது எனக்கு பெரிய லெசனாக இருந்தது. ஸோ ஒரு டைரக்டரு ஒன்று கேட்குறாங்கன்னா நம்ம ஒரு 2 செகண்டாக அதை எடுத்து யோசித்து பண்ணலாம். நான் ஓகே சார் பண்ணிடுறேன் சார். ஏன்னா அந்த பதட்டத்தில் இருக்கோம், மணி சார் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், கமல் சார் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே தான் இருக்கும். படம் ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. ஆமாம், சூப்பர் சார். அந்த ஜோஜி ஜார்ஜ் சொல்லணும். ஆமாம், அவர் சேட்டன் வந்து லவ்லி, உங்கள் 2 பேத்துக்கு நிறைய காம்பினேஷனு உட்காந்துட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, டவுன் டு எர்த்.
நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், ஜாலியாக பேசிட்டு. அவரு ஆன் ஸ்க்ரீன்ல அப்படிதான் சார் இருக்காரு, இன்டர்வியூஸ்லயுமே சரி ஜாலியா ஃபன்னா. ஆமாம், அவர் அதான் சொல்கிறாரு, நான் சஃபர் ஆகிற வேண்டிய இடத்துலலாம் சஃபர் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணுறது தான் என்னோட காலம் இது. லைஃப்பை செலிப்ரேட் பண்ண வேண்டியதான் எதுக்குமே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சூப்பரான சீன் உங்களுக்கு இருந்திருக்கும் சார். அந்த ஒரு சேசிங் கார் சீனு, எல்லாம் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த கார்ல நீங்க இருப்பீங்க, கமல் சார் வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு. அந்த சீன் ஒரு ஸ்டேஜிங்கே கொஞ்சம் வித்தியாசமா டிஃப்ரெண்டா இருந்துச்சு சார். அந்த சீன் பத்தி எடுக்கிறப்போ அந்த கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும். எல்லா பேட்டிலையும் சொன்ன மாதிரி ஒன்று அவர் இப்படியே வந்து எனக்கு ஒரு 15 நிமிஷமாக சிவாஜி சாரை பற்றி சொன்னது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 விஷயம் இருக்குது. அது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ரிசார்ட்டில். அப்போ தான் வந்து அந்த பிளட் சீன் ஷாட்டு அவருக்கு க்ளோஸ் வைக்கிறாங்க. க்ளோஸ் வைக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஓகே வில் டூ ஒன் திங் அப்படின்னு சொல்லிட்டு மணிசார்கிட்ட பேசிட்டு ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார் தான். அவரு கார் ஓட்டிகிட்டு இருக்காரு, அவரு கேங்ஸ்டரு, அவர்கிட்ட கன் இருந்தால் எடுத்து சுடுவார். ஆனால் பக்கத்தில் இருக்கிற கார்ல இருந்து எனிமீஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க திஸ் க்ளோஸ். அப்போ அவர்கிட்ட இருக்கிற ஒரே வெப்பன் அவரோட எச்சில் தான். ஸோ துப்புறாரு. ஆனால் இப்போ அடிபட்டு ரத்தம் இருக்கிறதுனால ரத்தமாக வரும், அந்த ரத்தத்தை வந்து எச்சி மாதிரி துப்புவார் அப்படின்பார். அது வந்து ரத்தத்தை கக்கிறது இல்லை, எச்சியை துப்புறது. அதுவும் ஒரு வெப்பனா இன்சல்ட். நீ ஒன்று என்ன பிடுங்க முடியாதா, ஹீ சோ ரா, வில்லேஜ்லேருந்து வந்த ஆளு, அங்கே ராய சக்திவே. சி திஸ் இஸ் அ கோல்டன் மொமெண்ட் வித் ஆல் தட். மற்ற விஷயங்கள் வந்து கோர்வையாக இல்லாதனால இந்த மாதிரி ஒரு கோல்டன் மொமெண்ட்லாம் வந்து யாரும் பெருசாக ரசித்தாங்களான்னு தெரியல. நான் லைவாக இருந்து பார்க்குறேன். அந்த ஷாட்டில் he created it and that's one of the என்ன சொல்லுங்க, one of the moment series. அது கிரீன் மேட்ல எடுத்த சீனா சார்? அது லைவ் லொகேஷன்லயோ? அது லைவ் லொகேஷன்ல ஷூட் பண்ணோம், க்ளோஸ் வந்து கிரீன் மேட். அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக், அதெல்லாம் வந்து அந்த இன்டர்வல் பிளாக்ல நீங்க சுடுவீங்க சார், அந்த மூமெண்ட் எப்படி சார் இருந்துச்சு? லைக் அது எப்படி ஸ்டேஜ் பண்ணாங்க? நிறைய பேர் வந்து அந்த சீன் வந்து இது நிறைய படத்துல வந்திருக்குன்னு சொன்னாலுமே இந்த சீன் அது பர்டிகுலரா அந்த ஒரு ஹிமாலயாஸ்ல அந்த ஒரு மாதிரி பண்றப்போ வித்தியாசமா இருந்துச்சு. அதை பத்தி சொல்லுங்க சார். அது இட்ஸ் லைக் எங்கள் சீனில் எடுத்துட்டாங்க, அவரோட மிட் ஷாட் எடுக்கும் பொழுது இவர் ஃபார் த ஃபேக்ட் இட்ஸ் ஆல் க்ரீன் மேட். ஓகே, அதில் ஒன்றும் இது இல்லை. பிரசாத் லேபில் தான், பிரசாத் ஸ்டூடியோவில் தான் ஷூட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து செட்டுக்கு இந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்போம். ஏன்னா அது ஒரு மாதிரி கிளிஃப் மாதிரி செட்டு போட்டு அங்கே வந்து கீழே விடுற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சார் வில் பி இந்த அதர் எண்ட். ஷூட்டிங் போகும்பொழுது ஆல் சைலன்ஸ். அவரோட அப்படின்னு கத்துறது மட்டும் எங்களுக்கு எக்கோ அடிக்கும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல். நீங்க கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸ். உங்களை நீங்க சுடணுன்றப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? நான் கமல் சார் நான் சுட போறேன்னா அந்த அதெல்லாம் நடிக்க வந்தாச்சு. கமல் சார் கேரக்டர் நான், அந்த பிரமிப்போ பதட்டமோ இல்லை. நான் சொன்ன மாதிரி அவங்க ஏதாவது என்கிட்ட இன்பிட்வீன் ஷாட்டு ஏதாவது ஒரு டைரக்ஷன் கொடுக்கும் பொழுது கமல் சாரோ இல்லை மணி சாரோ, அப்போ அந்த அந்த ஒரு ரியாலிட்டி இது வருமே தவிர்த்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஹி இஸ் டூயிங் ஒன் கேரக்டர், ஐ எம் டூயிங் ஒன் கேரக்டர். ஹி கேன் பி மெயின் லீட், ஐ எம் சப்போர்ட்டிங் ஆக்டர், தட்ஸ் ஆல். வெளியில் தான் அது 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 வந்து பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதை தான் பண்ணுறாங்க. கமல் சார்கிட்ட வந்து நான் சொன்னால் தப்பாக இருக்கும், ஏன்னா நான் ஒரு படம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாசர் சார் சொல்லுவார், நான் இந்தியா ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிட்டேன், பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட நடிச்சிட்டேன், ஆக்டர்ஸ் கூட நடிச்சிட்டேன். தி மோஸ்ட் கம்ஃபர்டபுள் செட் ஃபார் அன் ஆக்டர் இஸ் டு பி வித் கமல் சார். இது நாசர் சார் சொன்னார், அவர் சொன்னால் தான் அது கரெக்ட். சூப்பர் சார். அந்த உங்களோட அந்த ஹெலிகாப்டர் சீனில் வந்து அந்த உங்களை கொல்ற சீன் ஒன்று இருக்குல்ல சார்? மேஜிக் இஸ் டிசம்பர் 12, 2023 டீசரில் அந்த அந்த சீன் தான். அதுதான் நான் இந்த படத்தில் இல்லையேன்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருப்பேன் பேட்டியில். காஞ்சிபுரத்தில் அந்த சீக்வன்ஸ் தான் என்னோட கடைசி. ஓகே, எனக்கு வந்து அது ஒரு மேஜிக்காக இருந்தது. பட் படத்தில் லெங்க்த்துக்காக அதை தூக்கிட்டாங்க ஃபைட்டை. ஓகே, பட் தூக்குனது கரெக்டு தான் தோணுது. ஏன்னா இங்கேயும் ஃபைட் நடந்து அப்புறம் பத்ரோஸையும் கொள்வது, பத்ரோஸை கொல்லும் பொழுது ஃபைட் இருக்கிறது தான் ஜஸ்டிஃபைட். ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஐ எம் ஹாப்பி. எனக்கு அந்த படத்தில் அந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும் பொழுது ஒரு ஹாப்பனிங் நடந்தது. என்னென்னா அன்பர் மாஸ்டர் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸ்னால. மணி சார் இந்த வாங்கிட்டோம். ஒரு டேக்கு கடைசியாக ஒரு ரியாக்ஷன் இருக்குது, நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு கிளம்பணும். இதெல்லாம் ஃபைட்டில் வரும், அது எடிட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து சொன்னேன், அவங்க சொன்னாங்க கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி பண்ணுங்கள், ஏன்னா லாங்கில் இருக்குது கேமரா, கொஞ்சம் நீங்கள் மூமெண்ட் பண்ணால் தான் தெரியும், ரெஜிஸ்டர் ஆகும். அப்படி அப்போ டேக் போச்சு, கட் ரீடேக். மணி சார் வந்தார்,
நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, நான் வந்து லென்ஸை மாற்ற சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸை மாற்ற சொல்லிட்டு தே ஆல்மோஸ்ட் கம் க்ளோஸாக ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணி முடிச்சோன்னா சார் சொன்ன மாதிரியே எதிர்பார்த்த மாதிரி இருந்தது. ஓகே, டேக் ஓகே. தென் ஹி கால்ட் மீ, மணி சார் உட்காருங்க, அந்த 2 டேக்கும் ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணிடுச்சு. ப்ளே பண்ணால் ஃபஸ்ட்டு டேக் பாருங்கள், செகண்ட் டேக் பாருங்கள். இந்த செகண்ட் டேக் யூ லுக் ரியல் கேங்ஸ்டர். அதுதான் யார் நாயகன் தளபதி, ரைட்? இந்தியாவில் வந்து கேங்ஸ்டர் மூவிக்கு வந்து காட்ஃபாதர் அவர் சொல்கிறாரு யூ லுக் லைக் ரியல் கேங்ஸ்டர் இன் திஸ் ஷாட். அது சூப்பர் சார். சில ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன் சார் நான். லைக் அந்த ஃபோட்டோஸ் பற்றி கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும். இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்கள். இஃப் நாட் ராங் அங்கே தான் இது நடந்திருக்கு. யா, நான் உண்மையிலேயே நான் கமல் சார் கூட ஃபோட்டோ எடுக்கல. ஏன்னா ஃப்ரம் த டே 1 ஐ வாஸ் வித் ஹிம். இதுதான் லாஸ்ட் டே எனக்கு உங்கள் ஷூட்டு. தக் லைஃப்பில் வந்து எனக்கு இதுதான் லாஸ்ட் டே. அண்ட் கமல் சார் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கெட்டப்பில் இருக்கார். அவர் நார்மல் இப்போ வந்து குருதி புனல் இந்த பிகினிங்கில் இருந்த கெட்டப் இருந்தால் கூட பரவாயில்ல, அது கேட்டு வாங்கிக்கலாம். இந்த கெட்டப்பில் வாய்ப்பே கிடையாதுன்னு தெரியும். ஸோ என்னால் கேட்கவே முடியாதுன்னு தெரியும். ஐ வாஸ் லைக் மெமரியில் இருக்கும்ல, படத்தில் வரப்போகுது இல்லை, ஓகே, பட் நம்மக்கிட்ட ஃபோட்டோ இல்லை, பரவாயில்ல, கேட்க வேணாம், கேட்கக்கூடாது, விட்டேன். விட்டால் அவர் வந்து என்னை பிடிச்சி வெளியில் தூக்கி போடுவார். தூக்கி போட்டால் நான் அப்படியே மயக்கத்தில் எந்திரிப்பேன். எந்திச்சா எவ்ரி திங் வாஸ் ஃபைன். மணி சார் தான் சொன்னார், இல்லை பக்ஸ்க்கு மேக்கப் போடுங்க, அவர் கீழே விழுந்து அடிபட்டு எந்திரிக்கிறாரு, எதுவும் ஸ்க்ராச்சஸே இல்லை, தப்பாக இருக்குது, ஆனால் ஷார்ட் ஓகே, நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் நம்ம போவோம்னு சொல்லிட்டு அப்போ மேக்கப் வந்துட்டாங்க. இவர் பின்னாடி கமல் சார் பின்னாடி நிற்கிறாரு. அவர் வந்து அவரோட பர்சனல் மேக்கப், ஒரு ஜாப்பனீஸ். ஓகே, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அந்த மேஜிக்கு. எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ கமல் சார் ஸ்டாப்ட், கொடுங்க நான் போடுறேன். ஐ வாஸ் லைக் என்ன சொல்கிறது, பிளெஸ்ஸிங், ரைட்? பெரிய பெரிய பிளெஸ்ஸிங். ஆனால் கமல் சார் எனக்கு மணி சார் படத்தில் மேக்கப் போடுறாரு. சின்ன ஸ்க்ராட்ச் தான், ஆனால் அவ்வளோ டீட்டெயில் பண்ணி பண்ணார். பண்ணால் எனக்கு வந்து சூப்பர்ரா. நம்ம வெறும் அல்ப ஆசையாக வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எதிர்பார்த்தோம், இது நடக்குமா அப்படின்னு பார்த்தா ஆதித்யான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு ஈவினிங் கிளம்பும் பொழுதே உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. தேவமே, இது ஒரு மேஜிக்னா இது ஒரு மேஜிக்காக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். இல்லைன்னா இது என் மெமரியில் மட்டும் இருக்கும். இப்போ வந்து என்னால் வந்து அதை பார்க்க முடியுது, ஷேர் பண்ண முடியுது. இட் பிகம்ஸ் அன் எவிடன்ஸ். ஆக்சுவலி யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேணாம் இது ஒன்று. பட் நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதை பார்க்கும்பொழுது எவ்வளோ மெமரிஸ் வரப்போகுது இல்லை. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அடுத்து இந்த ஒரு ஃபோட்டோ சார், நடுவில் வந்திருக்காங்க, அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. இப்போ 2025 ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. இந்த மூமெண்ட் பற்றி ஷேர் பண்ணுங்க. இட்ஸ் எ கூஸ்பம் மூமெண்ட், ரைட்? கமல் சார் ஆஃபீஸில் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறோம், நடுவில் கொஞ்சம் பார்த்துக்காந்துருக்கு. அப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் வந்து நான் டைரெக்டாக அவரை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தது தான். ஸோ இட் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. அண்ட் அந்த படத்தோட ப்ரொடியூசர் லியோ விஷன் ராஜ்குமார் சாருக்கு அவர் ஃப்ரெண்டு. ஏன்னா ஹேராம்லேருந்து அவங்க சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது தான், வாங்க நம்ம ஆஃபீஸ்லேயே ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிடும் பொழுது அது வரைக்கும் சாருக்கு படத்தை பற்றி என்ன தெரியும்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கு விளையாட போய் விழுந்து அடிபட்டு ஞாபகம் வருது, அப்புறம் என்ன ஆகுது, எப்படி அந்த கல்யாணம் நடக்குது, இவ்வளோதான் தெரியும். வேற எதுவுமே தெரியாது. யார் ஹீரோ யார் ஹீரோயின் எதுவுமே தெரியாது. சேது போனாப்புல, காயத்ரி போனாப்புல, அப்புறமா நான் போகிறேன். அவர் வந்து ராஜ்குமார் சார்கிட்ட கேட்டது தான், அந்த லீத்தல் பால் போட்டது இவர் தானே. இன்னும் ஒரு 3 பேர் இருக்கோம், அந்த 3 பேரில் யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் கரெக்டாக என்ன பார்த்து கேட்டோம், அந்த லீத்தல் பால் போட்டது இவர் தானே. ஐ வாஸ் சர்ப்ரைஸ் கூட கிடையாது, ஷாக். எப்படி அவருக்கு தெரியும்? அப்புறம் நான் அதுக்கு அந்த ஷாக்கில் தான் பின்னாடி போய் நிற்கிறேன். நான் எனக்கு வந்து ஃபுல்லாகவே அதான் ஓடிட்டு இருக்கு. எப்படி தெரியும் அவருக்கு? தெரிஞ்சது எப்படி ஜட்ஜ் பண்ணார் சார்? ஷாக்கில் தான் இருக்கீங்க பார்க்குறப்ப ஒரு மாதிரி நர்வஸ். ஆமாம், இங்கே வரும்பொழுது இட்ஸ் லைக் அந்த பிரமிப்பு பல மடங்கு தான் இருக்குது. எப்போவுமே ஒரு விஷயத்தை நெருங்கி போகும்பொழுது பிரமிப்பு போயிடும். 35 days ஒர்க் ஆகட்டும், இன்ஃப்ளூயன்சஸ் மீட் ஆகட்டும். அண்ட் என்ன வரும்னா, சாரோட அசிஸ்டன்ஸ் வந்து சொல்லுவாங்க, பர்சனல் அசிஸ்டன்ஸ், கமல் சாரோட பர்சனல் அசிஸ்டன்ஸ் வந்து சொல்லுவாங்க, சார் அங்கே வந்து எல்லாருக்கும் பேசிகிட்டு இருக்காங்க, இஃப் யூ ஆர் ஃப்ரீ யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம், ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே போனால் தனியாக சேர் போட்டு வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, நாசர் சார், தனிக்லபரிங் சார், ஜோஜி ஜார்ஜ், கமல் சார், நான்.
நமக்கு எனக்கு தான் அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்னு பார்த்தா நாசர் சாருக்குமே அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் எல்லாருக்குமே ஜோஜி அவ்வளோ செலவு அவரு வந்து லவ் யூ ஸ்டேஜ்லேயே லவ் யூ சார் தான். ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவருக்கு சார்கிட்ட போய் என்ன சொல்ல போறீங்க, உங்களை ரொம்ப பிடிக்கும் சார், உங்களை அந்த படத்தில் பார்த்துருக்கேன் சார், இந்த படத்தில் பார்த்துருக்கேன், 1000 லட்சம் கோடி பேர் சொல்லியிருப்பாங்க. அது வந்து இது லவ் யூ சார் தான் மேஜிக். ஸோ அப்படி பேசும்பொழுது நிறைய அவர் ஷேர் பண்ணுறதாகட்டும். நான் அதான் பேட்டியில் சொல்லல, அவங்க இப்போ கமல் சாரும் நாசர் சாரும் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம வர்றோன்னா அவங்க இப்படி போவாங்க, இப்படி போக மாட்டாங்க, நம்மளை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ தட் யூ கேன் கம் அண்ட் ஜாயின் த கான்வர்சேஷன். நீயும் கேளு, நீயும் பேசு. அது வந்து எனக்கு ரொம்ப புதுசாகவும் யூனிக்காகவும் இருந்தது. அது வந்து மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் வருது. ஏன்னா இமேஜின் அவங்க இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணல, சின்ன ஆர்டிஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணலன்னா நாங்கள் வந்து அந்த பயத்துலேயும் இதுலேயுமே இருப்போம். ஷார்ட்டுக்கு வந்து நிற்கும் பொழுது அது தெரியும், நான் பயந்துகிட்டே இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் ஆடியன்ஸுக்கு தெரியும். அப்போ அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க வித் தட் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. சார் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், அவங்க கண்ணை பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவங்க கண் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க சார் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ? உண்மைதான், உண்மையாக சார் அது இந்த சீன் ஷூட் பண்ணும்பொழுது, இந்த ஹெலிகாப்டரில் ஃபைட் இருக்குல்ல, அப்போ ஷூட் பண்ணும்பொழுது தான் அந்த விஷயம் நடந்துச்சு. ஓகே, இட்ஸ் லைக் டிஸ்க்ளோஸ். 2 பேருமே பேசிட்டு தான் இருக்கோம். அப்படியா சார், இது ஓகே ஓகே ரெடின்னு சவுண்டு கேட்டோடனே சாரு அப்படின்னாரு. அந்த பிளிங்க் தான் டக்குன்னு கேரக்டர் மாறினாரு அந்த ஃபேஸில். அது என்னமோ மாறிச்சு கேரக்டர் இப்போ. ஆனால் கமல் சார் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் டேக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேசினார். தட் வாஸ் மேஜிக். ஒரு பிளிங்கில் யூ கேன் பிகம் சம்ஒன் எல்ஸ். யூ ட்ரெயின் யுவர் செல்ஃப் தட் மச். அந்த மேஜிக்கை நான் பார்த்துட்டேன். அந்த மேஜிக்கை நான் பண்ணுவேன், ஒரு நாள் பண்ணணும் கண்டிப்பாக சார். அது பார்த்தது தான் மொதல் இண்டிகேஷனு. அவர் எனக்கு வந்து மேக்கப் போட்டது ஒரு கிஃப்ட்டுன்னா, எனக்கு இந்த கிஃப்ட்டு இன்னொரு கிஃப்ட்டு. ஏதோ கான்வர்சேஷன் எடுத்த பிக் மாதிரி இருக்கு சார். அது கிட்டத்தட்ட சார் என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் நீ தான் எடுக்கல, இப்போ கடைசியாக யூடியூப் பாக்ஸ் அப்படின்னாரு. அதுக்கு தான் சிரிச்சுட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவர்கிட்ட நான் சொன்னேன்ல, டீசரில் பார்த்த சீனை இங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நடிச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு கடைசி நாள் நடிச்சு முடிச்சிட்டோம், இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ நம்மளை இனிமே படத்தை விட்டு தூக்க மாட்டாங்க. அந்த ஹாப்பினஸ்லாம் மூஞ்சே வந்து இப்படிதான் இருக்கு. அவர் பார்த்துட்டு கடைசி 4 நாளாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னாரு. அப்படி இல்லை சார், இது ஹாப்பியாக இருக்குது சார் அப்படின்னா. சரி ஓகே. அவருக்கு கிட்ட ஒரு நிறைய அந்த சைடு படங்களில் வரும், அப்பப்போ வரும். நான் காஞ்சிபுரத்துலாம் ஷூட் பண்ணும் பொழுது ஈவினிங் பஃபேல வந்து சாப்பாடு எடுத்து போட்டுட்ருக்கேன். சார் வராரு, நானும் மணி சார் மட்டும்தான் இருக்கோம், மற்றவங்களும் டேபிளில் இருக்காங்க. இவ்வளவு பக்கத்தில் இருக்கார், இவர்கிட்ட பேசாமல் விட்டால் தப்பாயிருமே சொல்லிட்டு, சரி சார் இன்றைக்கி ரொம்ப வெயில் இல்லை சார் அப்படின்னா. அப்போ அதுக்கு அவர், அது நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு கவனிக்கல. சரி யாரும் கவனிக்கல. அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குல்ல, ஷோ ஷார்ப். அது ஃபுல்லாக ஒரு படத்தில் வந்தால் நல்லாயிருக்கும். ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒரு இந்த மாதிரி ஹியூமராக இருந்தால் செமையாக இருக்குமேன்னு தோணுது. சார் சிம்பு சார் கூட நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருந்துச்சு. ஹீஸ் அ ஜெம். நான் அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது இல்லை, சிம்பு பிரதரை பார்த்ததே இல்லை. ஆனால் அவர் பேட்டியில் பேசுறது, மேடையில் பேசுறது, அதை எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஒரு அன்ஃபில்டர்டு மைண்ட். அது ரைட்டோ தப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்கிறாரு. இது ஒரு நல்ல குவாலிட்டி. எனக்கு எப்போவுமே அவருக்கு மேலே ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம், அன்பு, பாசமும் உண்டு அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் எனக்கு தெரியும் என் மேலேயும் அவருக்கு வந்து அந்த அன்பும் பாசமும் இருக்குது. ஏன்னா நடுவில் கொஞ்சம் பார்த்துட்டாரு, சூப்பர் டீலக்ஸ் பார்த்துட்டாரு, ஈவன் கடைசியாக ப்ளூ ஸ்டார் பார்த்துட்டு டைரக்டர்கிட்ட பேசும்பொழுது என்னை பற்றி ரொம்ப பேசியிருக்காரு. அவர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார் ஜெய். ஸோ இப்படி அவருக்கு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குங்கிறதும் தெரியும். அப்படி போய் ஒர்க் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க, உங்கள் இமேஜினேஷனில் இருந்ததை விட ஸ்வீட்டராக இருந்தார். ஓகே. அண்ட் ஒரு விஷயமாகட்டும், இன்ஃபேக்ட் வந்து நான் அந்த மாடியில் பேசுவேன் தெரியுமா, அவர் தானே அப்படின்னு சொல்கிற சீனில் வந்து ரிஹர்சல் பண்ணுறோம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மிஸ்ஸான் சீன் மாதிரி தான் இருக்கும். கடைசியில் மட்டும்தான் கட்டு போனாங்க சார். நாங்கள் பண்ணும் பொழுது ஃபுல் சீன் தான் பண்ணோம். அவர் உள்ளே என்ட்ரு ஆகுறதுலேருந்து பண்ணும் பொழுது 2வது டேக்கில் நான் ஒன்று பண்ணியிருக்கேன், அது மறந்துட்டேன். 3வது டேக் பண்ணும்பொழுது அதை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் 3வது டேக்கு ரிஹர்சலுக்கு அப்புறம் அவர் சொன்னார், அண்ணா அவர் அண்ணன் தான் சொல்லுவார் ஃபார் சம் ரீசன், அண்ணா நீங்கள் இந்த 2வது டேக்கில் அந்த
அந்த டைலாக்கு இந்த டைலாக்கு ஒரு சின்ன பாஸ் விட்டிங்க, நல்லா இருந்தது. அதுதான் அவங்க வேலையை மட்டும் பார்க்கல. அந்த இப்போ நான் டைலாக் கொடுக்குறேன்னா அதை வாங்கிக்கிறாங்க, ரிசீவ் பண்ணி பண்ணுறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க, அதில் இருக்க நியூயான்சஸை டீகோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் வந்து நம்ம டைலாக கரெக்டாக சொல்லிடணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். மனுஷர் இருக்காரு, ஏன்னா லைட் போயிட்டு இருக்கு. அந்த இதுக்கப்புறம் நிறைய க்ளோஸ்அப் எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு 4:30 தான் ஆரம்பிக்கிறோம், அங்கே ஒரு 5:30 6 வரைக்கும் தான் இருக்கும். 1.5 ஹவர்ஸில் இந்த சீன் முடிக்கணும். டக்கு அதுக்கப்புறம் ஒரு சீன் வச்சிருந்தாரு அவர். அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த நித்யஸ்ரீங்கிற அந்த பொண்ணு வந்து அர்ஜுனை வந்து மீட் பண்ணுவோம், அந்த சீன் அங்கே தான் ஷூட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஓகே. ஸோ இவ்வளோ டென்ஷனில் இருக்கோம் பண்ணோம். அவர் அதை நோட் பண்ணி சொன்னது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்ம பெர்ஃபார்மன்ஸில் என்ன பியூட்டி இருக்குது, என்ன நியூயான்சஸ் இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணால் எடுத்து கொடுக்குறதுக்குல அது மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஐயா அவர் வேறு எனர்ஜியில் இருக்கார் இப்போ. எப்படி த பெஸ்ட் எனர்ஜி, அண்ட் ஹி வில் டூ ஒண்டர், பிலீவ் மீ. அவரோட ப்ரெசன்ஸ் ஸ்டேஜில் ஆகட்டும், படத்தில் பார்க்கும்பொழுது ஆகட்டும், அந்த ஓரியன்டேஷன் இது வரைக்கும் டிஸ்ஓரியன்டாக அந்த மாதிரி எனக்கு தோணுது. இப்போ வந்து த டோட்டல் எனர்ஜி இஸ் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் த ஆடியன்ஸ், சினிமா, வெயிட் ஃபார் த மேஜிக். நாசர் சார், தனிக்கமலன் சார் கேட்டார் சிம்பு அவர்கிட்ட, ஏன்னா எலெக்ஷன் ஓட்டு போட்டிங்களா? இல்லையே சார், நம்ம தான் வந்து ஷூட்டில் இருந்தோம்ல சார், நம்ம இங்கே ஜெய்சல்மாரில். ஆனால் எழுதிட்டாங்க சார், அங்கே லண்டனில் ஜாலியாக இருக்கார், எலெக்ஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்க சார் அப்படின்னாரா. அப்போ நான் சொன்னேன், பிரதர் அது உங்கள் மேலே தான் தப்பு, உங்கள் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம் ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் திருந்திட்டீங்கன்னு அவங்ககிட்ட சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும், நீங்களாம் தனியாக திருந்திட்டீங்கன்னா எப்படி? அதுக்கு அவர் என்ஜாய் தான் பண்ணார். இட்ஸ் வெரி ஃபன் டு இன்ட்ராக்ட். இந்த அளவுக்கு ஆக்சுவலாக திறமை இருக்குது. ஏன்னா அந்த நான் தான் சக்திவேல் சொல்கிறார்ல, அந்த சீன் ஆக்சுவலாக நான் அந்த சீனோட பிகினிங்கில் இருப்பேன். ஸோ இந்த ஆங்கிள் வந்ததுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன். ஸோ நான் என்ன நினச்சேன், சரி போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்துடலாம், இது எப்படி 2.5 பக்கம் இது போகும் அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு வந்தால் ஒரு 20 நிமிஷத்தில் சீன் முடிஞ்சிச்சு. ஐயா அது மணிசார் படத்தில் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், அது பெர்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அவர் பண்ணிட்டார், அதை தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். என்ன எனர்ஜியில் பண்ணியிருக்காரு. 20 நிமிஷம் தான் 2.5 பக்கம். ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், லைக் எவ்ரி ஆடியன்ஸ் ஐ எம் வெயிட்டிங். ஏற்கனவே பேச மாதிரி உங்களுடைய ஜெயிலர் 2க்காகவும் வெயிட்டிங்கு எப்படி வந்துகிட்டு இருக்கு? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி ஏதாச்சும் வருமா அப்படின்னு பார்க்குறேன். ரத்தம் தான் வரும். ஒன்று நான் அடிப்பேன், இல்லைன்னா என்ன அடிப்பாங்க அவங்க. புரியுது. கண்டிப்பாக அதுலேயும் வந்து அதுவும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறோம், இல்லை ப்ரொமோஷன் அப்போ பேசுகிறோம், அதை பற்றி நிறைய டீகோட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் சார். ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. ரொம்ப நன்றி. தக் லைஃப் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஆகட்டும், இந்த ப்ராசஸ் பற்றி டீட்டெயில்டாக சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. கீப் ராக்கிங் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும், நிறைய சக்ஸஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கணும், மக்களை மகிழ்த்து கொண்டே இருக்கணும் சார். தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி.